அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியான வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் தேவனுக்கு விரோதமாக இந்த காரியத்தை குறித்து 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். இதில் தனிப்பட்ட காரியமாக ஒரு விசுவாசிகளை நாம் எடுத்தோம் என்றால், ஒரு ஆலயமாக எழும்பும்படியே தான் தேவ சித்தம். அதில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் அந்த ஆலயத்துடைய தூண்களாகத்தான். இந்த தூண்களாக உள்ள ஒரு விசுவாசி இச்சையில், உலக இச்சையில் விழும்போது அது தேவனுக்கு விரோதமான காரியமாக இருக்கும். அந்த இச்சையான காரியத்தில் இருக்கும்போது அவனை தேவன் என்ன செய்வார் என்றால், கெடுப்பார் என்றால் அப்படி கெடுப்பதல்ல, உலகபூர்வமாக அல்ல. அவன் அதை காரியத்தில் எப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை நாம் தூணாக இருக்கிறோம் என்பதை உணர வைப்பார். இது ஒரு காரியம். இன்னொரு காரியத்தில் பார்த்தீங்கன்னா, ஆலயத்தில் சபையில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சுய இச்சைக்கு காரியமாக இருக்கிற மற்ற விசுவாசிகளையும் அவங்களுடைய சொந்த இச்சைக்காக வெளியே அழைத்து செல்லும் போது என்னாகும்னா, மந்தையிலிருந்து தேவன்தான் அந்த மந்தையை ஆலயமாக எழுப்பினார். இதிலிருந்து தனிப்பட்ட சொந்த இச்சையின்படி இருக்கிற விசுவாசிகளை அவர்கள் கொண்டு போகும்போது என்னாகும் என்றால், தேவன் அவர்களை கெடுப்பார் என்று பார்த்தீங்கன்னா, இது முழுக்கவும் தேவனுக்கு விரோதமான காரியம். அவங்க தனிப்பட்ட வெறுப்பும் உண்டாயிருக்கும். அதை கொண்டு தேவனிடத்தில் உள்ள காரியத்தை ஜெபத்தின் மூலமாக தெரியப்படுத்தாமல் இருக்கின்ற மற்ற விசுவாசிகளான ஆலயமாக இருக்கிற தூண்களையும் சுயத்தினால் கொண்டு போகும்போது என்னவென்றால், தேவன் அவர்களை கெடுப்பார் என்றால் இவர்களுடைய காரியத்திற்கு தேவனுடைய பிரதிபலன் வேறு மாறி இருக்கும். அதில் ஒருவராரும் சரி, அவர்களுக்கு வேண்டி நாம் ஜெபம் செய்து மீண்டும் கொண்டு வருவது கூட கடினமான காரியம்தான். அவர்களாக மனம் திரும்பி தேவனுக்கு விரோதமாக தேவனோட ஆலயத்தை கெடுத்தேன்னு அவங்க விசுவாசி திரும்பவும் மன்னிப்பு கேட்டு தேவனிடத்தில் அது மனம் திரும்பி வரும்போது தேவன் கூட்டி சேர்ப்பார். ஆனால் சில காரியங்களை நாம் கடக்க வேண்டியது இருக்கும். ஏனென்றால் தேவனே இந்த காரியத்திற்கு தேவனுக்கே விரோதமாக எழும்பும்போது தேவனுடைய நீதி கிடைப்பு வேறு விதமாக இருக்கும். அதனால் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா இதனுடைய சத்தியம் இதுதான். அதனால் இந்த நாளில் இந்த வார்த்தையின் மூலியமாக ஆவியான வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உம்முடைய நாமம் ஒன்றுக்க மகிமை உண்டாவதாக. ஆமென்.